வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 28ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். கிபி 814ஆம் ஆண்டில் முதலாம் புனித ரோம பேரரசர் சார்லமேன் நுரையீரல் உறை அழற்சி நோயால் இறந்து போனார். 1077ஆம் ஆண்டில் புனித ரோம பேரரசர் 4ஆம் ஹென்ரியின் திருச்சபையிலிருந்தான வெளியேற்ற தீர்மானம் இத்தாலியின் கனோசாவில் திருத்தந்தை 7ஆம் கிரிகோரியன் முன்பாக நீக்கப்பட்டது. 1393ஆம் ஆண்டில் பல நடன கலைஞர்களின் உடைகள் தீப்பிடித்த நிலையில் பிரான்சிய மன்னர் 6ஆம் சார்லஸ் மயிர் இழையில் உயிர் தப்பினார். 1547ஆம் ஆண்டில் 8ஆம் ஹென்ரியின் இறப்பை அடுத்து அவரது 9 வயது மகன் 6ஆம் எட்வர்டு இங்கிலாந்தின் மன்னனாக முடிசூடினான். 1573ஆம் ஆண்டில் போலந்து நாட்டில் சமய சுதந்திரம் வழங்கப்பட்டது. 1624ஆம் ஆண்டில் கரீபியனில் முதலாவது பிரித்தானிய குடியேற்ற நாடான செயின்ட் கிட்ஸ் நகர் சர் தாமஸ் வார்னர் என்பவரால் அமைக்கப்பட்டது. 1671ஆம் ஆண்டில் பழைய பனாமா நகரம் தீக்கு இரையானது. 1679ஆம் ஆண்டில் சென்னை கோட்டை பகுதியில் சிறு நிலநடுக்கம் உணரப்பட்டது. 1724ஆம் ஆண்டில் ரஷ்ய அறிவியல் கழகம் சென்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரில் முதலாம் பேதுரு மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டது. 1846ஆம் ஆண்டில் இந்தியாவில் அலிவால் என்ற இடத்தில் சீக்கியர்களுடன் நடைபெற்ற போரில் சர் ஹரி சிமித் தலைமையிலான பிரித்தானிய படைகள் வெற்றி பெற்றன. 1855ஆம் ஆண்டில் பனாமா கால்வாய் வழியே தொடர் உந்து ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து பசிபிக் பெருங்கடல் வரை முதல் தடவையாக சென்று வந்தது. 1871ஆம் ஆண்டில் பாரிஸ் மீதான முற்றுகை புரூசியாவின் வெற்றியுடன் முடிவுக்கு வந்தது. 1882ஆம் ஆண்டில் சென்னையில் முதலாக தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1909ஆம் ஆண்டில் ஸ்பானிய அமெரிக்க போரில் அமெரிக்க படைகள் குவாண்டானமோ விரிகுடாவை தவிர்த்து கியூபாவின் மற்றைய பகுதிகளில் இருந்து விலகின. 1918ஆம் ஆண்டில் பின்லாந்தின் தலைநகர் ஹெல்சிங்கியை புரட்சியாளர்கள் கைப்பற்றினர். 1932ஆம் ஆண்டில் ஜப்பானிய படையினர் சங்காய் நகரை தாக்கினர். 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் என்ற பெயரை சௌத்ரி ரகுமாத் அலி கான் பரிந்துரைத்தார். இந்திய முஸ்லிம்கள் இதனை ஏற்றுக்கொண்டு பாகிஸ்தான் இயக்கத்தை ஆரம்பித்து விடுதலைக்கான கோரிக்கையை முன்னெடுத்தனர். 1935ஆம் ஆண்டில் ஐஸ்லாந்து கருக்கலைப்பு சட்டத்தை அமலாக்கிய முதல் மேற்கத்திய நாடாக இருந்தது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பர்மா வீதி ஊடாக சீன குடியரசுக்கு பொருட்கள் செல்ல ஆரம்பித்தன. 1958ஆம் ஆண்டில் லெகோ நிறுவனம் தமது லெகோ கட்டைகளுக்கு காப்புரிமை பெற்றது. 1964ஆம் ஆண்டில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க வான்படை வானூர்தி ஒன்று கிழக்கு ஜெர்மனியின் ஏர்போர்ட் நகர் மீது பறந்தபோது சோவியத் MiG-19 ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அதில் பயணம் செய்த 3 கொல்லப்பட்டனர். 1984ஆம் ஆண்டில் வெப்பமண்டல சூறாவளி டொமைனா தெற்கு மொசாம்பிக்கை தாக்கியதில் 214 பேர் உயிரிழந்தனர். 1986ஆம் ஆண்டில் சேலஞ்சர் மீள் விண்கலம் புறப்பட்ட 73வது வினாடியில் வானில் வெடித்து சிதறியதில் 7 விண்வெளி வீரர்கள் கொல்லப்பட்டனர். 1987ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு
கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் 86 தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2002ஆம் ஆண்டு கொலம்பியாவில் போயிங் விமானம் ஒன்று அந்தீசு மலையில் மோதியதில் 92 பேர் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டில் போலந்தில் பன்னாட்டு கண்காட்சி இடம்பெற்ற கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 65 பேர் உயிரிழந்தனர், 170 பேர் காயம் அடைந்தனர். 2016ஆம் ஆண்டில் ஜிகா வைரஸ் பரவியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது. இவ்வாறு ஜனவரி 28ஆம் தேதியானது பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்டுள்ளது, சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.